தாய்லாந்து மற்றும் மியான்மரில் நிகழ்ந்த பயங்கர பூகம்பத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பூகம்பத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று பேரிடர் மேலாண் படையினர் கவலை தெரிவிக்கின்றனர். தாய்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 7.7 என்ற ரிக்டர் அளவுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் சுதாரித்துக் கொள்வதற்குள் வீடுகள் இடிந்து விழுந்தன. வானுயர்ந்து நின்ற தொகுப்பு இல்லங்கள் நொடிப்பொழுதில் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மக்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் சில நிமிடங்களிலேயே அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் தாக்கின. இதனால் வீடுகள், கட்டடங்கள் தரைமட்டமாகியதால் ஏராளமான மக்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தப்பி பிழைத்த மக்கள் கட்டடங்களை விட்டு வெளியேறி திறந்த வெளிகளில் தஞ்சமடைந்தனர். மியான்மரின் மண்டலே நகரை மையமாக கொண்டு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் ஐராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது. பல இடங்களில் சாலைகளில் பெரும் பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. மண்டலே விமான நிலையம் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் விமான போக்குவரத்து முடங்கியது. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கையும் நிலநடுக்கம் புரட்டி போட்டுள்ளது. குறிப்பாக புகழ்பெற்ற ஷாட்டுசாக் அங்காடி பகுதி பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. அப்பகுதியில் இருந்த 30 மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. பாங்காக் நட்சத்திர விடுதிகளின் மாடிகளில் அமைக்கப்பட்டிருந்த நீச்சல் குளங்களில் இருந்த தண்ணீர் கடல் அலை போல கொட்டியது. இரு நாடுகளிலும் பேரழிவின் தகவல்கள் முழுமையாக வெளியாகவில்லை என்றாலும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்துள்ள தாய்லாந்து மற்றும் மியான்மரில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கட்டட இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதால் 2 நாடுகளிலும் நிலநடுக்கத்துக்கு பலியானோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு முதற்கட்டமாக 15 டன் அளவிலான உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ராணுவ விமானம் மூலம் இந்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.